நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த சைட் பிளேட் மட்டும் இவ்வளோ அழகா வருது மற்ற சாரி பிராண்ட்ஸ்க்கு. இப்போ நீங்க இன்ஸ்கர்ட் கட்டுற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து கரெக்டா இருக்கணும். இப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டா பொசிஷன் எடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா யாருடைய ஹெல்ப் இல்லாம நம்ம வந்து ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சாரீ ஸ்பாட்ல எப்படி சூப்பரா நல்லா ஒல்லியா தெரியுற மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி காட்டன் சாரி கட்டுறதுக்கு ரொம்பவே பயப்படுவேன். ஏன்னா எங்க கட்ட இன்னும் கொஞ்சம் குண்டா தெரியுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கு போனீங்களா. ஸோ அது மாதிரி இல்லாம நான் சொல்ற சில டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பராகவே ஸ்ட்ரக்சரா அழகா கட்டலாம். அதை எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இன்ஸ்கர்ட் கட்டுற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பெல்லில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்கர்ட் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் டைட்டா வந்து வேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து சாரி வந்து நல்லா ஸ்டிஃபா நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஷேப்பர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆர்டினரி இன்ஸ்கர்ட் வேர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சுருக்கமெல்லாம் இல்லாம நீட்டா வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ சாரியோட உள் சுத்து பகுதியை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணிக்கிங்கன்னா இந்த போர்ஷன்ல வந்து இந்த சைட்ல கட்டிருக்கோம்ல ரைட் சைட்ல, ஸோ அதுல வந்து கரெக்டா வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஹைட் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி வந்து உள்ள டக்கிங் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடு கொண்டு வரப்போ அதே மாதிரி நல்லா டைட்டா கொண்டு வந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிளாட்டா நல்லா நீட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி ஒரு சுத்தி ஃப்ரண்ட்ல வந்து கரெக்டா கொண்டு வந்துக்குங்க. அப்படி நீங்க கொண்டு வர்றப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். இப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டா நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து கரெக்டா தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க கட்டுற பொசிஷன் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் இருக்கணும். அப்பதான் வந்து சாரி வந்து சுருக்க இல்லாம நீட்டா இருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா முந்தானைக்காக ஒரு சுத்தி ஃப்ரண்ட்ல கொண்டு வரோம். இப்படியே ஒரு சுத்தி கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து முந்தானைக்கு வந்து நம்ம ப்ளீட் எடுக்கிறோம். ப்ளீட் எடுத்துட்டு பேக் சைடு வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ முந்தானை வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ இப்போ அந்த ஹைட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்படி ஷோல்டரோட அதாவது கிளிப்போ இல்லை சேஃப்டி பின்னோ வச்சுட்டு ரஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ கையோட வந்து ஒரு சேஃப்டி பின் நீங்கள் எது வரைக்கும் எடுக்கிறீங்களோ ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அது மாதிரி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முந்தான போர்ஷன் வந்து எவ்வளோ ஹைட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அந்த ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் முந்தான போர்ஷன் எடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம முந்தானை வந்து எப்படி ரெடி பண்ணுமோ அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஷோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முந்தான போர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் பாயிண்டோட சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இப்படி வருதா. ஃபர்ஸ்ட் பிளேட்ஸ் எல்லாமே இப்படி கரெக்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்றோம் நம்ம பேக் சைடு வந்து கொண்டுட்டு வரோம். ஸோ அப்படி கொண்டுட்டு வர்றப்ப கரெக்டா ஸ்லாண்டிங்க நல்லா வி ஷேப்ல ரொம்ப இப்படி மேலே ஏத்தாம ரொம்ப கீழே இறக்காம கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி அழகா கொண்டு வாங்க. ஸோ இந்த இது வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு உங்களோட ரைட் சைடு கரெக்டா இப்போ நல்லா நீங்க வந்து சைடு பிளேட்ஸ் வந்து கரெக்டா நல்லா அழகா வரணும். இன்னும் கொஞ்சமே எனக்கு வந்து சாரி வந்து ரொம்ப பெருசா இருக்கு
அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் தள்ளி கூட உங்கள் ரைட் தை இருக்கு இல்லைங்களா, ஸோ அது பக்கம் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாரி வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஸ்டொமக் சென்டர்ல இருந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு தள்ளி நீங்கள் இங்கே பின் பண்ணலாம். சரி, கொஞ்சம் நல்லா லென்த் வந்து இழுத்து வச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கிறோம். அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சென்டர் ப்ளீட் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் இவ்வளோ சாரியோட போர்ஷன் வந்து நான் விடுறேன். ஏன்னா சைடு பிளேட் வந்து கொஞ்சம் நிறையா நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுறேன். பிளேட் வந்து இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி நிறைய பிளேட் எடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பிளேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணிக்கிங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டோம், பின் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணுறோம். டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைடு ப்ளீட். அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ பின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லேயர் வந்து நீங்கள் இப்படி எடுத்தீங்க, கரெக்டாக இப்படி எடுத்தீங்கன்னா அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா கையோட என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு பின் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 2 ப்ளீட்டை வந்து நம்ம எடுத்து நம்ம அந்த மாதிரி பின் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து சைடில் வந்து இந்த ப்ளீட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளீட் வந்து உள்ள வந்து டக்கிங் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த சைட் ப்ளீட் மட்டும் இவ்வளோ அழகாக வருது மற்ற சாரி டிராபிஸ்ட்டுக்கு, நம்ம பண்ணால் அப்படி கரெக்டாக வர்றதில்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இப்படி பண்ணினீங்க, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சைட் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ரக்சராக, நல்லா லீனாக, நல்லா ஹைட்டாக வந்து நம்ம வந்து தெரியும். ஸோ நிறைய சாரி டிராபிஸ்ட் ரொம்ப ஃபேமாக இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணுற ட்ரிக்ஸே இதுதான். ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து உள்ள டக்கின் பண்ணுறோம். ஸோ சரி, சாரியை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு சைடும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அப்படின்னு வந்து உள்ள டக்கின் பண்ணிவிட்டுருங்க. ஸோ கரெக்டாக உள்ளே வந்து டக்கிங் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸஸாக வந்து சாரியோடது இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே சுருட்டி இப்படி சைடில் சொருகிடுவாங்க. அப்படி சொருகக்கூடாது. இதை வந்து இப்படி பேக் சைடு எடுத்துட்டு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி பேக் சைடு கொண்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு பேக் சைடு இன்ஸ்கர்ட்குள்ளே டக்கிங் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணிட்டு இந்த சாரியை இப்படி எடுத்து விட்டீங்கன்னா உள்ள வந்து நீட்டா இருக்கும், வெளியில வந்து தெரியாது. இந்த பின்னை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு லூஸா இருந்தா கூட நல்லா இப்படி ஒரு உதறி நீங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து கரெக்டா வச்சு பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு சாரியை வந்து இப்படி விடாமல் உங்களோட ப்ளவுஸோட சேர்த்து அந்த நெக் இருக்கு இல்லையா, நெக் பாயிண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு சாரி வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம இந்த சென்டர் பிளேட்டோட இந்த ஃபால்ஸ் இருக்கிற போர்ஷன், இந்த பார்டர்லாம் வந்து கரெக்டாக இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து விடுங்க.
ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக கட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.